நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு பிஎஸ்என்எல் டவர் இருக்குது. அந்த டவரோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே தெரியும் அது வந்து ஒரு பிஎஸ்என்எல் டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து தன்னுடைய இன்ஃப்ராவை ஷேர் பண்ணியிருக்கான். வணக்கம். ஜியோவும் பிஎஸ்என்எலும் தன்னுடைய இன்ஃப்ராவை ஷேர் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. அப்போ இது வரைக்கும் இன்ஃப்ராவை ஷேர் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் பண்ணாங்க. இப்போ வந்து வெளிப்படையாகவே ஓப்பனாக சிக்னலே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஐசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இன்ட்ரா சர்க்குலர் ரோமிங். இதை வந்து நம்ம ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் இந்த டாடா டோகோமோஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இது நம்மளுக்கு வந்து தெரியப்பட்டு வந்திருக்கும். இப்போ டாடா டோகோமோ வந்து சிக்னல் எடுக்கல அப்படின்னா ஏர்செலோட மெர்ஜ் ஆகிக்கும். ஏர்செல் வந்து தமிழ்நாட்டிலையும் நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து பயங்கர ஸ்ட்ராங் கவரேஜில் அப்படிங்கிறதுனால எங்கே போனாலும் ஏர்செல் டவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஏர்செல்லும் டோகோமோவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதாவது உங்களுடைய சிக்னலை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அது மூலிமா வந்து டாடா டோகோமோ வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த இடத்துல டாடா டோகோமோ டவர் எடுக்கலையோ அந்தந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஏர்செல் பை டாடா டோகோமோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதே போல தான் ஐடியாவும் பண்ணியிருந்தாங்க. என்ன டாடா டோகோமோ வந்து தமிழ்நாடு முழுக்க இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க ஏர்செலோட. ஆனால் ஐடியா அப்படி கிடையாது. குறிப்பிட்ட சில டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல வோடாஃபோன் எடுத்துச்சோ அந்தந்த இடத்துல ஐடியாவுடைய சிக்னல் எடுக்கிற மாதிரியும் இப்போ இது பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து வோடாஃபோன் /ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். இதை தான் வந்து ஐசிஆர் இன்ட்ரா சர்க்குலர் ரோமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு நெட்வொர்க் இன்னொரு நெட்வொர்க்கோடைய சிக்னலை யூஸ் பண்ணி அது மூலியமா சர்வீஸ் கொடுக்கறது தான் இந்த விஷயம். இதே ஃபார்மேட் தான் இப்போ ஜியோவும் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ண போறாங்க. ஜியோ வந்து பிஎஸ்என்எல் ஹெல்ப் பண்ணதா அப்படின்னு கேட்டா கிடையாது. பிஎஸ்என்எல் தான் தன்னுடைய சிக்னல்ல 3G சிக்னல், 2G சிக்னல், 4G சிக்னல்ல ஜியோக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகுது. எந்தெந்த இடத்துல டவர் எடுக்க போகுது, ஜியோ டவர் எடுக்கலையோ அந்தந்த இடத்துல ஜியோ பை பிஎஸ்என்எல் இல்லைனா பிஎஸ்என்எல் பை ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். இது மூலியமா கிராமப்புறத்தில் இருக்கிற கஸ்டமருக்கு ஜியோவுடைய சர்வீஸை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டா வந்துருச்சு. இப்போதைக்கு இங்க கிடையாது, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்லாம் இது நடைமுறைக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் ஜியோ வந்து பிஎஸ்என்எல் இன்ஃப்ரா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது டவர் இருக்கு அப்படின்னா அந்த டவர்ல ஜியோவுடைய எக்யூப்மெண்ட்டை போய் மாட்டிட்டு வந்துருவாங்க. பிஎஸ்என்எல் டவர் இருக்கிற இடத்துல பிஎஸ்என்எல் செக்டார் ஆண்டனா கீழே பாத்தீங்க அப்படின்னா ஜியோடைய ஆண்டனாவும் போய் மாட்டிட்டு வந்துருவாங்க. நமக்கு பக்கத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சில் பிஎஸ்என்எல் டவர் இருக்கு. அந்த டவர்ல ஜியோடைய செக்டார் ஆண்டனாவும் இருக்கு. இது எப்படி தெரியுதுன்னா ஜியோடைய டெடிகேட்டட் மிமோ ஆண்டனா அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டவர்ல மாத்தி இருந்தாங்க. அதோட வீடியோ இருக்கு, ஆட் பண்றோம். நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இதுல ஒரு டவர் இருக்கு. இந்த டவர் ஸ்ட்ரக்சரோட பார்த்தா இந்த டவரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாவே தெரியும் இது வந்து ஒரு பிஎஸ்என்எல் டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுலயும் ஜியோக்கார வந்து பிஎஸ்என்எல் தன்னுடைய இன்ஃப்ராவை ஷேர் பண்ணியிருக்கான். அதாவது இந்த டவரில் ஃபஸ்ட்டு 3 செக்டார் இருக்குங்களா, 120 பிரித்து வச்சுருப்பாங்க 360 டிகிரிக்கு. முதல்ல அடுக்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்லுடைய செக்டார் ஆண்டனா இருக்கும். அதில் பிஎஸ்என்எல்லுடைய லோகோவே அந்த செக்டார் ஆண்டனாவில் தெளிவாகவே இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற செக்டார் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அது ஜியோ தான். 5G 4G ஸ்டாண்டலோன் 5Gக்கு என்னென்ன ஆண்டனா இருக்க முடியுமோ அத்தனையுமே வந்து டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணியிருக்கான். இது எப்படி அப்படின்னா 5Gக்கு வந்து ஜியோ வந்து ஸ்பெஷலைஸ்டாக மிமோ மல்டி இன்புட் மல்டி அவுட்புட் 5Gக்கு டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணுறான். அந்த ஆண்டனா கீழே பிளாக் கலரில் இருக்குல்ல, அந்த ஆண்டனா தான் ஜியோ. அது பக்கத்தில் இருக்கிறதும் 5Gக்கு தான், 4Gக்கும் பக்கத்தில் இருக்குது. அப்போது 5Gக்கு ஸ்டாண்டலோனுக்கு ஜியோ வந்து பிஎஸ்என்எல்ல இங்கே இன்ஃப்ராவை ஷேர் பண்ணியிருக்குது. இங்கே தெளிவாகவே தெரியுது. இது வரைக்கும் ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்லுடைய இன்ஃப்ராவை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ வெளிப்படையாகவே டவர்ல இருந்து வர சிக்னலையுமே யூஸ் பண்ண போறோம். இது ஒரு கான்ட்ரவர்சியா என்ன நம்ம பார்க்கப்படுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றான், ஃபைபர் அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டவர் யூஸ் பண்றான் அப்படிங்கிறதுல ஓகே. ஆனா பிஎஸ்என்எலோட ஆண்டனா வழியாவே ஆண்டனால இருந்து வர சிக்னல் வழியாவே ஜியோவுடைய 4G சிக்னலையே நல்லாவே டேட்டா சர்வீஸ் எல்லாமே கொடுக்க போறான் அப்படின்னா ஏன் அதை வந்து பிஎஸ்என்எல்லால கொடுக்க முடியாது? கிராம பகுதியில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து ஹைஸ்பீட் டேட்டா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசிஆர் ரூல்ஸ் படி ஜியோ பிஎஸ்என்எல்லுடைய டவரை யூஸ் பண்ணல, டவர்ல இருந்து வர சிக்னலை யூஸ் பண்றான். அதை ஏன் பிஎஸ்என்எல் வந்து செஞ்சுட்டு போகுது? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அதாவது ஆளே பிஎஸ்என்எல் தான் உள்ள போய் ஒரு மாதிரி ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இது வந்து பிஎஸ்என்எல்லே ஒழுங்காக கொடுத்துட்டு போயிடலாம்ல. அப்படி என்ன வந்து குறைபாடு வந்து பிஎஸ்என்எல் கிட்ட இருக்கு? ஸ்பெக்ட்ரம் இல்லை, 5G ஸ்பெக்ட்ரம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி 4G ஸ்பெக்ட்ரம்லாம் இருக்குது, லைவ்ல தான் இருக்குது. உன் வழியாக வந்து சிக்னலை கொடுக்காது. அதாவது என்ன தெரியுமா, கண்டென்ட் என்னது தான், ஆனால் வேற ஆள் விட்டு பேசணும்னா அது எப்படி இருக்கும்? நானே பேசிட்டு போயிடலாம்ல. இந்த ஐசிஆர் மூலிமா ஜியோ வந்து பிஎஸ்என்எலுக்கு பே பண்ணும். இதனால பிஎஸ்என்எலுக்கு லாபம் தான். இது எப்படி லாபம் அப்படின்னா, இது 19 ரூபா இந்த இவ்வளோ பெரிய ஏரியா வந்து இப்போ சேலம் ஏரியா வந்து நான் வந்து ஜியோக்கு பதிலாக பிஎஸ்என்எல் மூலிமா கவர் பண்ணிக்கிறேன். பிஎஸ்என்எல் சிக்னல் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜியோ ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா பொறுத்து விட மாட்டாங்க. பர் யூசர் பேசிஸ்
பேசிஸ்ல விடுவாங்க. இப்போ நான் வந்து கால் பேசுறேன் அப்படின்னா பர் யூசருக்கு பர் காலுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் பிஎஸ்என்எல் வழியா ஜியோ ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா ஜியோக்காரன் பிஎஸ்என்எல்க்கு ஒரு காலுக்கு இவ்வளோ கட்டணும், ஒரு மினிட்க்கு இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கால் பேசிஸ் அப்படிதான் வந்து இது பண்ணுவாங்க. ஏரியா பேசிஸ் அப்படிலாம் கிடையாது. இதே போலதான் ஐடியா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து ரேட் கட்டர் இருக்கும். ஐடியா டு ஐடியா 10 காசு, ஐடியா டு அதர் நெட்வொர்க் வந்து 30 காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ரேட் கட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஐடியா டவர் எடுக்கலையோ அந்த இடத்துல வோடாஃபோன் மெர்ஜ் ஆகி ஐடியா சர்வீஸ் போகும்போது ஐடியா டு ஐடியா ஃப்ரீ கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து கால் சார்ஜஸ் வந்து எடுக்கப்படும், 30 காசு எடுக்கப்படும். இது வந்து எனக்கு நினைவு இருக்கு. நான் கஸ்டமர் கேர்லயே நான் கேட்டிருந்தேன், ஏங்க ஐடியா டு ஐடியா ஃப்ரீன்னு தான் சொல்லிட்டு ரேட் கட்டர் போட்டிருந்தோம். ஆனா நீங்க ஐடியா டவர் எடுக்கல, வோடாஃபோன் வழியா பூந்து போகும்போது இந்த ஐடியா டு ஐடியா 10 காசு கிடையாது 30 காசு பிடிக்கிறீங்களே. இந்த இடத்துல டவர் கொடுக்க வேண்டியது நீங்க தான். நீங்களே வந்து டவர் கொடுக்காம வோடாஃபோனோட மெர்ஜ் ஆகிக்கிறீங்க. அது உங்களுடைய டீலிங். அதுக்கு என்கிட்ட எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. அப்பவே கேட்டோம். அவங்க வந்து இல்லை சார் இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாரி தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த நெட்வொர்க் வந்து இன்னொரு நெட்வொர்க்கை பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா காசு கட்டணும் பர் யூசர் பேசிஸ்ல, பர் கால் பேசிஸ்ல. இதுக்கு முன்னாடி தான் கால் அதிகம், ஆனால் இப்போ டேட்டாவும் அதிகம். அதனால இப்போ பிஎஸ்என்எல் பண்ற அக்ரிமெண்ட்ல கால்க்கும் இவ்வளோ இருக்கு, டேட்டாக்கும் இவ்வளோ பிஎஸ்என்எலுக்கு ரெவன்யூ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டேட்டாலாம் ஜியோ தான். இந்த சர்வீஸ் முழுக்க எனக்கு வந்து ஜியோ வந்து ஃப்ரீயெல்லாம் கொடுத்துட போறது இல்லை, தனியாகவே எக்ஸ்ட்ரா ரீசார்ஜே கொடுத்துருக்கான். அவரேஜா ஒரு 196 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இவ்வளோ நிமிஷம் பேசிக்கலாம், இவ்வளோ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பிஎஸ்என்எல் காசு கட்டணும்ல அப்படிங்கிறனால நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா 191 ரூபாய் வாங்கி அது மூலியமா கால்ஸ் பிளஸ் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாம் போலே அப்படிங்கிற போல அந்த இடத்துல பிஎஸ்என்எல் நல்லா டவர் கிடைச்சுன்னா நான் வந்து பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை ஏர்டெல் கிடைச்சது அப்படின்னா நான் ஏர்டெல்ல யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை நான் வந்து தப்பி வோடாஃபோன் கிடைச்சிச்சு அப்படின்னா வோடாஃபோன் ரூரல் ஏரியாவில் நல்லாவே, ரூரல் ஏரியாவில் இல்லை இந்த மலைப்பகுதியில் உங்களை அதிகமாக காப்பாற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வோடாஃபோன் 2G சிக்னல் தான், 4Gலாம் கிடையாது. 2G சிக்னல் வந்து காலுக்கு வந்து ரொம்ப மலை பிரதேசம்லாம் வந்து அப்பப்போ காப்பாற்றிடும். இதுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல அனுபவப்பட்டிருக்கோம். அதுக்கான வீடியோவும் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறோம். இதுதான் பிஎஸ்என்எல் இது வரைக்கும் இன்ஃப்ராவை ஷேர் பண்ணா, இப்போ டவரை ஷேர் பண்ணாமல் டவருக்குள்ளே இருக்கிற சிக்னலே ஷேர் பண்ண போகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி பிஎஸ்என்எலுக்கு வந்து டெவலப் பண்ணலன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து எழுதுறாங்க. சமூக வலைதளங்களில் பிஎஸ்என்எல் நாசம் பண்ணதே வந்து இந்த கவர்மெண்ட் தான் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு உதவுறதே, ஜியோக்கு உதவுறதே டவர் மூலிமா, சிக்னல் மூலிமா இப்போ பிஎஸ்என்எல் வந்து உதவ போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள்